காலை வணக்கம். வெல்கம் டு பெருமாள் அட்வைஸ் யூடியூப் சேனல். மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 33 advances, 50 declines. Broad market 981, 709. இது 1445 இருந்து அப்படியே கிளீனிங் கீழே இருந்துச்சு. ஓப்பனிங் நல்லா தான், ஃபினிஷிங் நல்லா இல்லை. இன்றைக்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 52 week high, 30 stocks, 52 week low, 1 stock. Okay. Now we look at cash volumes. 20,000 crores. That's okay. The index பார்க்கலாம். இண்டெக்ஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதில் என்ன பியூட்டினா 167 க்ளோஸ் கீழே போயிட்டு திருப்பி அதுக்கு மேலே ட்ரேட் ஆகுது. ஸோ 181 மேலே இருக்க வரைக்கும் நம்ம இட்ஸ் சேஃப், இட் இஸ் ஸ்ட்ராங். அது பிரேக் ஆனால் வீக்கு, இந்த லோவும் இந்த க்ளோஸும் பிரேக் ஆகக்கூடாது. க்ளோஸும் பிரேக் ஆனால் மறுபடியும் வீக் ஆகிடும். ஓகே. அது தவிர பேங்க் நிஃப்டி எப்படி பார்க்கலாம். 1 செகண்ட். வேறு யாராவது மேலே இருக்குங்களா? இல்லை, பேங்க் நிஃப்டி 1.06, 21,295. ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் நிஃப்டி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு என்ன நல்லா 1.8% FMCG. ஃபார்மா 2% அப்பில் இருக்குது. ஓகே. ஸோ ஃபார்மா 2% அப். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்க ஃபார்மா ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணால் தான் பணம் பண்ண முடியும். நீங்கள் போய்ட்டு PSU பேங்க்கில் நீங்கள் போய் ட்ரேட் பண்ணால் பணம் பண்ண முடியாது. இல்லை ஒரு ஐம் நாட் டெல்லிங் யூ ஒரு ட்ரேடு, ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி நீங்கள் புல்லிஷாக இருக்கும்போது இப்போ நீங்கள் PSU பேங்க் வேணால் மைனஸில் தான் இருக்குல்ல, ஷார்ட்டுக்கு தான் லாய்க்கி. ஓகே. ஐம் ஜஸ்ட் கிவிங் an example. ஐம் நாட் டெல்லிங் யூ டு கோ on ஷார்ட். ஓகே. திஸ் ஆஃப் இன்டர்பிரட் டேட்டா. அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆக்டிவ் செக்யூரிட்டிஸ் HDFC பேங்க், ரிலையன்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது ஆல்மோஸ்ட் அது ரேலி முடிய போகுது, கேர்ஃபுல்லாக இருக்கும். அது ரேலி முடியும் கரெக்ஷனாக நிஃப்டியும் கரெக்ஷனாகவும் நினைக்கிறேன் நான். ஆக்சிஸ் பேங்க், டைட்டன் -2%. ஸோ டைட்டன் இஸ் இன்ட்ரெஸ்டிங். எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். டைட்டன் டைட்டன் வந்து ஒரு கரெக்ஷனில் தான் இருக்குது. பட் பார்க்கலாம். பட் இந்த கிராஸ் ஓவரில் ஸ்ட்ராங்காக இருக்குது. எங்கே லாஸ்ட்டாக வால்யூம் போட்டிருக்கேன் இந்த டைமில் வந்து உங்களுக்கு டைட்டன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வால்யூம் பார்த்துக்கணும். இது 9 டபுள். இது ஏதோ வால்யூம் ப்ளே பார்த்துக்கணும். இது ஓகே. ஸோ இது லோ தான் சப்போர்ட் நினைக்கிறேன். அது 898 எங்கே இருக்குது? இப்போ எங்கே இருக்குது? ஓகே, 9. ஓகே. இப்போது இது சொல்ல முடியாது எங்கே இது பண்ணுறதுன்னு. நத்திங் யூ கேன் சே அபவுட் டைட்டன் நவ். தோ இட்ஸ் வால்யூமில் மைனஸில் போயிட்டுருக்கு. பட் வெரி டிஃபிகல்ட் டு டேக் அ கால். கன்ஃபியூஸ் நாட் வெரி கிளியர். ஸோ when it's not clear we have to keep quiet. IndusInd Bank, ரிலையன்ஸ், HDFC, சன்ஃபார்மா மறுபடியும் ஒரு நாள் பொறுத்து ரெடாரில் வந்திருக்கு. அவன் ஆல்ரெடி உச்சத்தில் தான் இருக்குது. ஓகே. ஸோ வால்யூம் பார்க்கலாம். இது வந்து 91 lakhs. இது பாருங்கள், வால்யூம் பாருங்கள். நேற்று 91 lakhs, 99 million. இது 91 lakhs. இன்றைக்கி இப்போ 95 lakhs. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த மாதிரி ஒரு வால்யூம் போட்டு மேலே போகும்போது இந்த வால்யூம் கேண்டிலோட லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. வால்யூம் கேண்டில் லோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே ஒரு 77, 1290. இது நல்ல வால்யூம். ஓகே. இதுவும் நல்ல வால்யூம். ஸோ இந்த அடுத்து இப்போ இங்கே வால்யூம் போட்டுருக்கான். ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. பிரேக் அவுட்னால எனக்கு பயம்தான். ஓகே. நெக்ஸ்ட்டு ஓகே, வால்யூம் பார்க்கலாம் என்ன இருக்கான்ட்டு. ஐடியா, நோ ஐடியா, அசோக் லேலண்ட் மைனஸில் இருக்குது. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ஐபுல் ஹவுசிங் ஃபினான்ஸ் ரொம்ப நாள் போட்டு பார்க்கலாங்க. இது சார்ட்டை பார்த்து பார்க்கலாவது. ஐபுல் பார்க்கலாம். ஐபுல் ஹவுசிங் ஃபினான்ஸ் இதுவும் ஓகே. 1 crore 54 and 5 crores. So
ஸோ இந்த இப்போ நீங்கள் ஐபுல் லைஃப் ஹவுசிங் ஃபினான்ஸ் நீங்கள் வாங்குறீங்கனாக்கா இந்த லோ தான் ஸ்டாப். ஏன்னா இந்த வால்யூம் பார்த்துக்கோங்க. ஃபார் அ ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் இது வந்து 1.5 crores, ஓகே, இது 5 crores வால்யூம். இந்த லோ பார்த்தீங்கன்னா 132.80. இப்போ ட்ரேட் ஆகுறது 153. இந்த ஸ்டாப் லாஸ் நீங்கள் ரெடினா நீங்கள் எப்போனா வாங்கலாம். இந்த வால்யூம் கீழே க்ளோஸ் ஸ்டாப் லாஸ் ரெடினா நீங்கள் எவ்வளோ வேணா வாங்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. when you enter a trade, we will have to enter with an exit plan and with full conviction and information like this volume, etc. You should enter a trade with a reason. Blind enter பண்ணாதீங்க. Next, nothing. My PNB already up. PNB நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு தான் இருக்கோம் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக் P28 நினைக்கிறேன். PNB Punjab National Bank. Okay. So always this volume 1.12 million, this volume 9 million. Okay. 8 million, 12. In the low, that's important. 29 is important. 31, 32. So this is how you need to pick up stocks if you want to pick up. Okay. The volume is important. The volume can low on the stop loss. Okay. I have nothing more to add. One thing what I am constantly worried is okay, the premium da. The premium flat are given parallel is at least okay. This is 70 point discount 21,422. So rendume flat are given. This consistent da for at least 30 point mala rendu naal close pannada நம்ம we can consider strong. Otherwise nothing more to add. So நேற்று வீடியோவில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அது திருப்பி I will repeat again. It is Shriram Transport Finance and not Sun TV. Shriram Transport Finance and not Sun TV. ஞாபகம் வச்சுக்கோ. இன்றைக்கி நம்ம பண்ணுறது புதுசாக பண்ணுறோம். லாஸ்ட் 2 weeks நம்ம பார்த்தது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அதுக்கு இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஸ்டாக் தான் வாட்ச் பண்ண போகிறோம். 3 o'clock தான் வில் டேக் அ கால். ஓகே. RSI 50 இன்னைக்கு க்ளோசிங் RSI 50க்கு மேலே இருக்கணும். நேற்று லோ கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. ஓகே. ஸோ நேற்று க்ளோஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லது தான். பட் நேற்று லோ கீழே க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் அரௌண்ட் 3 o'clock நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு யூ ஹேவ் டு டேக் அ கால் அண்ட் பை. அண்ட் இது லோ தான் ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு. ஓகே. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. பை.